ஓகே. ஃபர்ஸ்ட் நியூஸ் எடுத்துக்கோங்க. ஏப்ரல் 25, 2026 ஃபர்ஸ்ட் நியூஸ். சரியா? பேசுறது கேக்குது தானே? ஓகே. ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து எதை பத்தி பேசிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து வந்தே மாதரம். சரியா? அதை பத்தி ஆல்ரெடி என்னென்ன படிச்சிருப்போம் அப்படின்றத சொல்றேன். இந்த வந்தே மாதரம் அப்படின்றது வந்து ஒரு நேஷனல் சாங், இந்தியாவோட நேஷனல் சாங் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. இதை வந்து எழுதுனது யாருன்னு கேட்டீங்கன்னா பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அப்படின்னு ஒருத்தவங்க வந்து எழுதியிருப்பாங்க. எப்போ எழுதியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து 1875 நவம்பர் 7 வந்து எழுதியிருப்பாங்க. எந்த அக்கேஷன்ல வச்சு எழுதியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ஹிந்து ஃபெஸ்டிவல்லாம் இருக்கும். லைக் வந்து இந்த நவமின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அக்ஷய நவமின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அப்பதான் வந்து எழுதியிருப்பாங்க. எந்த லாங்குவேஜ்ல எழுதியிருப்பாங்க அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. சான்ஸ்கிரிட் அண்ட் பெங்காலி இது ரெண்டு கலந்து வந்து எழுதியிருப்பாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து எப்போ வந்து பப்ளிஷ் பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு நாவல் ஒன்று இருக்கும். அந்த நாவலோட பேர் பார்த்துக்கோங்க, ஆனந்த மடம் அப்படின்றது அந்த நாவலோட பேர். சரியா? அந்த ஆனந்த மடத்துல ஒரு மேகசின் ஒன்று இருக்கும். அந்த மேகசினோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பங்கதர்ஷன் அப்படின்றது அந்த மேகசினோட பேரு. அதுலதான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த வந்தே மாதரம் வந்து இந்த சாங் வந்து வந்திருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து தனியா வந்து வந்தே மாதரம் அப்படின்றது வந்து தனியா வந்து ஒரு புக் மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. அது எப்ப போட்டிருப்பாங்க கேட்டீங்கன்னா 1882 வந்து போட்டிருப்பாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஓகே எழுதிட்டாங்க, புக் மாதிரி போட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எப்போ பாடியிருப்பாங்கன்னா இந்த சாங்க 1896 இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ஒரு செஷன் வந்து நடந்திருக்கும். ஓகேவா? அங்க வச்சுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த வந்தே மாதரத்தை வந்து பாடியிருப்பாங்க. யாரு வந்து இந்த பாடியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாடியிருப்பாங்க. ஓகே. வேற என்ன இதுல படிச்சிருப்போம்னு கேட்டீங்கன்னா வந்து 1896 அப்புறம் என்னாச்சு? அடுத்து வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா 1950 வந்து இந்த வந்தே மாதரத்துல நிறைய அடிகள் இருக்கும். அந்த சரணம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுல முதல் ரெண்டு சரணத்தை வந்து நேஷனல் சாங்கா வந்து அறிவிச்சிருப்பாங்க. எப்பன்னு பார்த்துருக்காங்க 1950 வந்து அறிவிச்சிருப்பாங்க. யார் இந்த விஷயத்த வந்து பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா அப்போ வந்து பிரசிடெண்டா வந்து ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க, ராஜேந்திர பிரசாத் அப்படின்ற ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க. அவங்கதான் வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணிருப்பாங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. வழங்குச்சா? இது வரைக்கும் என்னென்ன படிச்சோன்றது ஞாபகம் இருக்குதானே? எல்லாம் ஆல்ரெடி படிச்சது. சரியா? நவம்பர் மாசமே படிச்சிருப்போம். வேற என்ன படிச்சிருப்போம்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி 1875 வந்துச்சா. இது வந்து இப்போ வந்து 150 வருஷம் ஆச்சு. கரெக்டா என்ன சொன்னேன்? நவம்பர் 7, 1875 எழுதியிருப்பாங்கன்னு சொன்னேன்னா இது வந்து இப்போ வந்து 150 வருஷம் ஆச்சு. அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணிருப்போம்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஒரு வருஷத்தை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக செலிப்ரேஷன் வந்து பண்ணியிருப்போம். இந்த 150 இயர்ஸ் செலிப்ரேஷனுக்காக இந்த ஒரு வருஷம் வந்து நாங்க வந்து செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்றத சொல்லியிருப்போம். அதுக்கு கீழே வந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து புதுசா வந்து ஒரு காம்படிஷன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த காம்படிஷனோட பேர் பார்த்துக்கோங்க, விஎம் விஎம் ஃப்ரேம்ஸ் அப்படின்றது தான் இந்த காம்படிஷனோட பேர். சரியா? அது என்னடா காம்படிஷன் கேட்டீங்கன்னா வந்து இது வந்து ஒரு பிலிம் மேக்கிங் காம்படிஷன் தான். என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா வந்து நீ வந்து ஒரு ரீல்ஸாவோ ஒரு என்ன சொல்றது ஒரு ஏஐ பிலிமாவோ இல்லைன்னா வந்து ஷார்ட் பிலிமாவோ வந்து ஏதாச்சும் வந்து இந்த கேமரா பிடிச்சி வந்து எடுத்து நீ வந்து இவங்களுக்கு வந்து அனுப்பணும். இந்த மினிஸ்டர் ஆஃப் கல்ச்சர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து அனுப்பணும். எப்பக்குள்ள அனுப்பணும் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க, மே 7, 2026 வந்து அனுப்பணும். நம்ம வந்து மொத்தம் வந்து 3 கேட்டகரி சொன்னேன். ஒன்னு வந்து ரீல்ஸ். சரியா? இந்த மாதிரி வந்து ரீல்ஸ் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். எந்த மாதிரி எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து அந்த காலத்துல வந்து எப்படி வந்து இந்த ஃப்ரீடம்காக வந்து சண்டை போட்டாங்க, இப்போ வந்து இந்தியாவோட நிலைமை எப்படி இருக்கு, ஃபியூச்சர்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து சின்னதா வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து ஒரு ரீல்ஸ் மாதிரி வந்து எடுத்து வந்து அனுப்பணும். ஒருவேளை வந்து நீ வந்து இந்த ஏஐ பிலிம் கேட்டகரியில வந்து பங்கேற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நீ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா வந்து உனக்கு வந்து கால அவகாசம் வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 3 ல இருந்து 5 நிமிஷம் முடியும். சரியா? இந்த 3 ல இருந்து 5 நிமிஷத்துக்குள்ள வந்து நீ வந்து அப்போ வந்து ஃப்ரீடம்காக வந்து ஃபைட் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து எப்படி எப்படிலாம் ஃபைட் பண்ணாங்க அப்படின்றத வந்து இந்த ஏஐ யூஸ் பண்ணி அனிமேஷன் மாதிரி கிரியேட் பண்ணி அவங்களுக்கு வந்து அனுப்பணும். அதே இது ஷார்ட் பிலிம் கேட்டகரியில வந்து நீ வந்து போட்டி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், உனக்கும் அதே விஷயம் தான். உனக்கு வந்து கால அவகாசம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 15 நிமிஷம். சரியா? அந்த காலத்துல வந்து ஃப்ரீடம் வந்து எப்படி வாங்கினாங்க, இப்ப இந்தியாவோட நிலைமை எப்படி இருக்கு, ஃபியூச்சர்ல வந்து எந்த நிலைமைக்கு வந்து இந்தியா வந்து போகும் அப்படின்னு சொல்லி வந்து ஷார்ட் பிலிமா வந்து எடுத்து வந்து அனுப்பணும். இந்த மாதிரி ரீல்ஸாவோ ஏஐ பிலிமாவோ ஷார்ட் பிலிமாவோ எடுத்து அனுப்புற பாத்தீங்களா, அதுல வந்து பெஸ்டா இருக்கவங்களுக்கு வந்து பிரைஸ் வந்து கொடுப்பாங்க. ரீல்ஸ் கேட்டகரியில வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 1,50,000 வந்து கொடுப்பாங்க. செகண்ட் வந்து 1,00,000 ரூபா. மூணாவது வந்து 50,000 ரூபாய். அதே இது ஏஏ பிலிம்ல வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 5,00,000 ரூபா, 3,00,000 ரூபா, செகண்ட் வந்து 3,00,000 ரூபா, தேர்ட் பிரைஸ் வந்து 1,50,000 ரூபா. அங்க வந்து 15 லட்சம், 12 லட்சம், 10 லட்சம் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வழங்குச்சா? ஒரு காம்படிஷன் விஎம் ஃப்ரேம்ஸ் அப்படின்ற ஒரு காம்படிஷன். எல்லாத்துக்கும் புரிஞ்சுட்டானு? மே 7 முக்கியம். சரியா?
லாஸ்ட் டேட் வந்து மே 7க்குள்ள வந்து நீ வந்து அனுப்பணும். ஓகே, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஓகே, அவ்வளவுதான் இருக்கும். சரியா? அடுத்து வந்து ரெண்டாவது நியூஸ். ரெண்டாவது நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இதோட பேர் பார்த்துக்கோங்க, இந்தியா இன்டர்நேஷனல் வாட்டர் வீக்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து இந்த வீக் வந்து வருஷம் வருஷம் வந்து அப்சர்வ் வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்த வாட்டி நடக்க போறது எடிஷன் வந்து எத்தனை எடிஷன் கேட்டீங்கன்னா 9th எடிஷன் வந்து நடக்குது. சரியா? இல்ல என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து நம்ம மினிஸ்டர் ஆஃப் ஜல்சக்தி இருப்பாங்க பாத்தீங்களா, அவ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்தியா இன்டர்நேஷனல் வாட்டர் வீக் வந்து இந்த வருஷம் வந்து செப்டம்பர் 22ல இருந்து 26க்குள்ள வந்து நடக்கும். இது எந்த தீமுக்குள்ள வந்து நடக்கும் கேட்டீங்கன்னா வந்து கிளைமேட் ரீசலைன் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு தீமுக்குள்ள வந்து நடக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. வேற என்ன இதுல சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி நடக்க போதா, அதுக்காக என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஜல்சக்தி மினிஸ்டர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு புக்லெட்டையும் ஒரு பிளாட்ஃபார்ம், அதாவது ஒரு போர்ட்டல் மாதிரி ஒன்னையும் லான்ச் வந்து பண்ணிருப்பாங்க. இதையும் நான் வச்சுக்கோங்க. இதுல வேற என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஓகே இதெல்லாம் லான்ச் பண்ணிட்டாங்களா, இந்த மாதிரி ஒரு வாரம் நடக்கும்னு சொன்னா இதுல என்னென்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து ஏகப்பட்ட செஷன் வந்து நடக்கும். சரியா? இந்த லீடருக்கான ஒரு செஷன் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் வந்து யூத்துக்கான ஒரு செஷன் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து குளோபல், நான் அந்த செஷன்லாம் சொல்லியிருந்தேனே, மினிஸ்டருக்கான ஒரு செஷன் நடக்கும். சரியா? குளோபல் வாட்டர் லீடருக்கான ஒரு செஷன் நடக்கும். யூத்துக்கான ஒரு செஷன் நடக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட செஷன் நடக்கும். மொத்தம் வந்து எத்தனை செஷன் நடக்கும்னு கேட்டீங்கன்னா 49 செஷன் நடக்கும் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து இன்டர்நேஷனல் ஈவெண்ட். சரியா? இல்ல எத்தனை கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா 150 கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணுவாங்க. அதுல வந்து 11 கண்ட்ரிஸ் வந்து மெம்பர் கண்ட்ரிஸ் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, வேற என்ன இதுல படிக்கணும்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து மொத்தம் வந்து 2 விஷயம் இருக்கும். இது ஒரு விஷயம். சரியா? அதே ஈவெண்ட்ல வச்சு இன்னொரு விஷயம் வந்து நடக்கும். அதோட பேர் பார்த்துக்கோங்க வாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதாவது வாஷ் கான்ஃபரன்ஸ் சொல்லுவாங்க. இதோட ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து எப்ப நடந்திருக்கும் கேட்டீங்கன்னா போன வருஷம் தான் வந்து ஃபர்ஸ்ட் எடிஷன் நடந்திருக்கும். இந்த வாட்டி வந்து செகண்ட் எடிஷன் வந்து நடக்குது அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. இந்த வாஷோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, வாட்டர் சானிடேஷன் அண்ட் ஹைஜீன் அப்படின்றதான் அதோட ஃபுல் ஃபார்ம். வழங்குச்சு தானே? இந்த மாதிரி செப்டம்பர் மாசம் வந்து 2 ஈவெண்ட் வந்து நடக்க போகுது. ஒன்னு வந்து இந்தியா இன்டர்நேஷனல் வாட்டர் வீக். சரியா? அது எத்தனை எடிஷன், அதுல எத்தனை பேர் கலந்துக்கிறாங்க, இது ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து வாஷ் அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டும் இதே எடிஷன்ல வச்சு நடக்க போகுது. அதாவது இதே ஈவெண்ட்ல வச்சு வாஷ் அப்படின்ற ஒரு கான்ஃபரன்ஸும் வந்து நடக்க போகுது அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். புரிஞ்சுச்சுதான் நம்ம தள்ளுக்கலாம். எங்க வச்சு நடக்குதுன்னு பாத்துக்கோங்க, டெல்லியில வச்சு நடக்குது. அதோட தீமும் முக்கியம். ஓகே ஓகே, அடுத்த நிமிஷம் வந்துருங்க. என்னாச்சா? கரண்ட் போயிடுச்சு, சார்ஜ் இல்ல, அவ்வளவுதான். ஓகே, மூணாவது நியூஸ். சரியா? மூணாவது நியூஸ் எதை பத்தி பேசியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு கம்பெனி, ஒரு குரூப் ஒன்று இருக்கும். அந்த குரூப்போட பேர் பார்த்துக்கோங்க அலைன்ஸ் குரூப்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து இது வந்து ஏதோ ஒரு சப்சிடரின்னு கேட்டீங்கன்னா அலைன்ஸ் ஹீரோ பிவி அப்படின்ற ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி, இன்சூரன்ஸ் குரூப் இருக்கும். அதோட ஒரு சப்சிடரி தான் வந்து இந்த அலைன்ஸ் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. உன்னை பத்தி என்னென்ன படிக்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா வந்து இந்த அலைன்ஸ் அப்படின்ற ஒரு குரூப் இருக்கும் பாத்தீங்களா, இதுக்கு கிட்டத்தட்ட வந்து 136 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எது இருக்குன்னு பார்த்துக்கோங்க, இந்த இன்சூரன்ஸ் செக்டர் கீழே கிட்டத்தட்ட வந்து 136 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு. சரியா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இது வந்து குளோபல் லெவல்ல இருக்க ஒரு குரூப். சரியா? இது வந்து இந்தியால வந்து எப்போ வந்து இதோட இன்சூரன்ஸ் வேலையை வந்து ஆரம்பிச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா 2000 வந்து ஆரம்பிச்சிருக்கும். திருப்பி சொல்றேன், இது வந்து இந்தியாவுக்குள்ள வந்து எப்போ வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா 2000 வந்து வந்திருக்கும். வரப்போ வந்து ஒருத்தவங்க கூட வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு வந்து வந்திருப்பாங்க. யாரு கூடன்னு கேட்டீங்கன்னா இந்த பஜாஜ் ஃபின்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அவங்க கூட சேர்ந்து இந்த பார்ப்பா பஜாஜ் நீயும் நானும் சேர்ந்து வந்து இந்தியால இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் வந்து விற்கலாம்
அப்படின்னு சொல்லி வந்து பஜாஜோட லைஃப் இன்சூரன்ஸ் கூடயும் பஜாஜோட ஜெனரல் இன்சூரன்ஸ் கூடயும் வந்து பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருப்பாங்க. எப்பன்னு பாத்துக்கோங்க, 2000 வந்து பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருப்பாங்க. சரியா? கிட்டத்தட்ட வந்து 24 வருஷம். நம்ம கடைசியா என்ன படிச்சிருப்போம் கேட்டீங்கன்னா வந்து மே 2025 இந்த மாதிரி வந்து பஜாஜுக்கும் அலையன்ஸுக்கும் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருப்பாங்களா, 24 வருஷம் போட்டிருப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா அதை வந்து என் பண்ணிருப்பாங்க. என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா, பஜாஜ் வந்து அவனோட இந்த அலையன்ஸோட 26% ஷேரை வந்து அவன் வந்து வாங்கியிருப்பாங்க. அதனால வந்து அந்த பார்ட்னர்ஷிப் வந்து எண்ட் ஆயிருக்கும். எப்ப எண்ட் ஆயிருக்குன்னு பாத்துக்கோங்க, மார்ச்சா மேயா மார்ச் நினைக்கிறேன். மார்ச் 2025 வந்து எண்ட் ஆயிருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த அலையன்ஸ் குரூப் திருப்பி என்ன பண்ணிருப்பானா வந்து நம்ம ஜியோ இருக்காங்க பாத்தீங்கன்னா, ஜியோ கூட வந்து ஒரு பேச்சுவார்த்தை வந்து பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம 2 பேரும் சேர்ந்து வந்து இந்தியால இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் வந்து விற்கலாமா அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பேச்சுவார்த்தை வந்து பண்ணிருப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி கரெக்டா பாத்துக்கோங்க, ஜூலை 2025 தான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்ம 2 பேர் சேர்ந்து வந்து இந்த மாதிரி வந்து இந்தியால இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் வந்து விற்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்ட்னர்ஷிப் மாதிரி போட்டிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கேத்த மாதிரி என்ன பண்ணிருப்பாங்கன்னா, செப்டம்பர் மாசம், திருப்பி சொல்றேன், செப்டம்பர் 2025 இந்த மாதிரி வந்து அலையன்ஸும் நம்ம ஜியோவும் சேர்ந்து வந்து ஒரு ஜாயின் வெஞ்சர் போட்டு வந்து என்ன பண்ணிப்பானா, இவன் 50%, அவன் 50%. சரியா? ஜாயின் வெஞ்சர் போட்டு இந்த மாதிரி வந்து ரீஇன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இந்தியால ரீஇன்சூரன்ஸ் கொடுக்கறதுக்காக ஒரு கம்பெனி வந்து ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. எப்ப நான் வச்சுக்கோங்க, செப்டம்பர் 2025. இதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா, ரீசெண்டா நம்மளே வந்து படிச்சிருப்போம். இந்த மார்ச் 2027 ஐஆர்டிஏ என்ன பண்ணிருப்பான்னா, இந்த ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு பாத்தீங்களா, செப்டம்பர் 2025 போட்ட ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி, அதை வந்து செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி வந்து அப்ரூவல் வந்து கொடுத்திருப்பாங்க. எப்ப கொடுத்திருப்பாங்கன்னா, இப்ப மார்ச் 2026. சரியா? இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம படிச்சது. இந்த நியூஸ்ல என்ன சொல்ல வரான்னு கேட்டீங்கன்னா வந்து, ஆல்ரெடி வந்து ரீஇன்சூரன்ஸ்க்கு வந்து 2 பேர் வந்து சேர்ந்து வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்களா, இப்ப என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஜெனரல் இன்சூரன்ஸ்க்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கும் இந்த 2 விஷயத்தையும் இந்தியால வந்து நம்ம 2 பேர் சேர்ந்து வந்து விற்கலாம். இந்த 2 விஷயத்தையும் வந்து இந்தியால வந்து நம்ம 2 பேர் வந்து செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டிருக்காங்க. சரியா? எதுக்கும் பார்த்துக்காங்க, ஜெனரல் இன்சூரன்ஸ்க்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கும். சரியா? இதுக்கும் 50-50 ஜாயின் வெஞ்சர் அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். வேற என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து, லைக் வந்து இப்போ வந்து ஜெனரலுக்கும் ஹெல்த்துக்கும் வந்து நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோமா, ஃபியூச்சர்ல வந்து நம்ம வந்து லைஃபுக்கும் வந்து கொண்டு வருவோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பான். விளங்குச்சா? ஃபர்ஸ்ட் வந்து அலைன்ஸ்னா என்ன, இவன் வந்து 2000 எப்போ வந்து இந்தியாவுக்குள்ள வந்தான், 2000 இருந்து 2025 முடிய என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான், திருப்பி வந்து ஜியோ கூட வந்து 2025 சேர்ந்திருப்பாங்க. சேர்ந்து என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணிருக்காங்க, இப்ப என்ன பண்ணிருக்காங்க, ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறாங்க, அதுதான் வந்து இந்த நியூஸ். விளங்குச்சு தானே? இருக்கீங்களா இல்லையா? நான் சொல்றது புரியுதா எல்லாத்துக்கும்? தெளிவா இருக்கா வாய்ஸ்? இல்ல குழப்புற மாதிரி இருக்கா? அதுல மாத்தி மாத்தி கொடுத்துருப்பான். சரியா? நான் வந்து அப்படியே வந்து ஒரு கோர்வையா சொன்னேன். ஓகே, இதுல வேற என்ன படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த அலைன்ஸ் இருப்பான் பாத்தீங்களா, இந்த அலைன்ஸ் என்ன பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து குளோபல் பிராண்ட்ஸ் 2025 அப்படின்ற ஒரு அவார்டு வந்து கொடுப்பாங்க. அதுல வந்து இன்சூரன்ஸுக்காக, குளோபல் இன்சூரன்ஸ்க்காக வந்து ஒரு கேட்டகரி இருக்கும். அதுல வந்து இவன் தான் வந்து அவார்டு வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்றதே நான் வச்சுக்காங்க. 2025 மட்டும் இல்ல, கடந்த 7 வருஷமா வந்து இவன் தான் வந்து வாங்குறாங்க, அலைன்ஸ் குரூப் தான் வந்து வாங்குறாங்க அப்படின்றதே நான் வச்சுக்கணும். ஓகே ஓகே, எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளவுதான் இருக்கும். சரியா? அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, நம்ம ஆர்பிஐ இருப்பான் பாத்தீங்கன்னா, ஆர்பிஐ வந்து இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரூல்ஸ்ல வந்து சில பல மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இல்ல எத்தனை பேர் வந்து ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் சிஏ இன்னும் படிக்கல? எல்லாரும் படிச்சிட்டீங்களா ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்? படிக்கலையா? ஓகே, நம்ம ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் வந்து கரெக்டா சொல்லணுமா வந்து இந்த ஏப்ரல்
சார்ஜ் வேற நிக்க மாட்டேங்குது. ஓகே, ஒருவேளை சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் திருப்பி வருவேன். சரியா, யாரும் போயிடாதீங்க. ஓகே, நம்ம ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் இருக்கோம் பாத்தீங்களா? கரெக்டா சொன்னா வந்து ஏப்ரல் 4ஆம் தேதி வந்து நம்ம என்னென்ன படிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஏப்ரல் 4ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு டெரிவேட்டிவ் பத்தி பார்த்திருப்போம். அதாவது இந்த ஹெஜிங் சொல்லுவாங்க. ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு வந்து திருப்பி திருப்பி பார்க்குற மாதிரி இருக்கும். ஒருவேளை வந்து கடுப்பா கூட இருக்கலாம். இருந்தாலும் நான் வச்சுக்கோங்க. என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா வந்து ஆக்சுவலா வந்து டெரிவேட்டிவ் அதாவது ஹெட்ஜிங் சொல்லுவாங்க. ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி என்ன போடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ உதாரணத்துக்கு என்ன பண்றேன், நான் வந்து என்ன பண்றேன்னா வந்து இப்போ வந்து யூஎஸ்ல வந்து ஒரு 300 லேப்டாப் வந்து வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து நான் இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு 300 லேப்டாப் வேணும் அப்படின்னு சொல்லி வந்து யூஎஸ்ல இருக்க ஒரு கம்பெனிட்ட வந்து கேட்கிறேன். அவன் என்ன பண்ணுறான்னா ஓகேப்பா நான் வந்து உனக்கு வந்து பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். என்ன சொல்லுவான்னா அடுத்த 3 மாசத்துல வந்து நான் வந்து பண்ணி தரேன் அப்படின்றத சொல்லுவாங்க. ஆனா வந்து இந்த விஷயம் வந்து என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ ஓகே இந்தியா டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 90 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 90 ரூபா கொடுத்துதான் வந்து நம்ம வந்து அந்த லேப்டாப்பை வந்து வாங்கணும். ஆனா வந்து இவன் என்ன சொல்றான்னா 3 மாசம் கழிச்சு தான் வந்து பண்ணி தரேன்னு சொல்றான். ஓகேவா? இந்த 3 மாசத்துல இதோட மதிப்பு வந்து 90 ரூபால இருந்து 93 ரூபா ஆச்சுன்னா நமக்கு வந்து மிகப்பெரிய லாஸ் ஆகும். அதே இது 90 ரூபால இருந்து 87 ரூபா ஆச்சுன்னா அவனுக்கு வந்து மிகப்பெரிய லாஸ் ஆகும். இப்ப என்ன பண்ணுவானா இவங்க வந்து ஒரு ஹெட்ஜிங் அதாவது ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி வந்து போடுவாங்க. அது என்ன கான்ட்ராக்ட்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி 3 மாசம் கழிச்சு இதோட காசு வந்து கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம். நம்ம என்ன பண்ணலாம், இப்போ வந்து இதோட காசு வந்து 90 ரூபா இருக்கா, இது கூடுனாலும் குறைஞ்சாலும் நான் 90 ரூபா கொடுத்து இந்த லேப்டாப்பை வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி வந்து போடுவாங்க. லைக் வந்து ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு விஷயம் வந்து பண்ணுவாங்க. அதை தான் வந்து ஹெட்ஜிங் சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஏப்ரல் 4ஆம் தேதி வந்து யாருக்குமே கேட்கலையா? ஹலோ? ஓகே ஓகே. ஏப்ரல் 4ஆம் தேதி என்ன பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து இதை வந்து சில பல மாற்றங்களை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆர்பிஐ என்ன பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த டெரிவேட்டிவ்ல ஏகப்பட்ட டெரிவேட்டிவ்ஸ் இருக்கும். சரியா? ஃபார்வர்ட் டெரிவேட்டிவ்னு சொல்லுவாங்க, ஆப்ஷன் டெரிவேட்டிவ்னு சொல்லுவாங்க, என்டிஎஃப்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து போகாதீங்க. சரியா? அதை வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு. என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஏப்ரல் 4ஆம் தேதி வந்து ஒரு 3 விஷயம் சொல்லியிருப்பான். என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி என்டிஎஃப் டெரிவேட்டிவ் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து நீ வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து அதை வந்து பேன் வந்து பண்ணிருப்பாங்க. எப்பன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசம் வந்து பேன் வந்து பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த ரீபுக்கிங் சொல்லுவாங்க, அதையும் வந்து பேன் வந்து பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் 3வது விஷயம் என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த ரிலேட்டட் பார்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது உங்க சொந்தக்காரங்களே இருப்பாங்க பாத்தீங்களா, இந்த சொந்தக்காரங்களுக்குள்ளே வந்து டெரிவேட்டிவ் வந்து போட்டு தருவாங்க. அந்த மாதிரி விஷயத்த வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து இந்த ரிலேட்டட் பார்ட்டிஸ் டெரிவேட்டிவ் வந்து பேன் வந்து பண்ணிருப்பாங்க. 4வது என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த நெட் ஓப்பன் பொசிஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு கம்பெனி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஒரு பேங்கே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து இவன் இந்த மாதிரி வந்து இத்தனை மில்லியன் வந்து ரிசர்வ் வந்து வச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. எத்தனை மில்லியன் புரிஞ்சுச்சா? நெட் ஓப்பன் பொசிஷன் வந்து எவ்வளவு வச்சுக்கணும், இத்தனை மில்லியன் படிச்சுட்டு போமே. ஓகே. அதேதான் நெட் ஓப்பன் பொசிஷன் நான் இருக்கா. இப்போ வந்து என்கிட்ட வந்து ஒரு 100 கோல்டு காயின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு 100 கோல்டு காயினை வந்து வாங்குறேன். சரியா? அதுல வந்து ஒரு 60 கோல்டு காயினை வந்து விற்கிறேன். மிச்சம் இருக்க 40 இருக்கு பாத்தீங்களா, இதான் வந்து நெட் ஓப்பன் பொசிஷன் சொல்லுவாங்க. என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு பேங்க் வந்து இந்த மாதிரி வந்து டாலரை வந்து வாங்குறது வந்து 125 மில்லியன் டாலர் வந்து வாங்கினேன்னா அதுல வந்து ஒரு 25 மில்லியன் டாலர் வந்து வித்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அந்த பேங்கோட நெட் ஓப்பன் பொசிஷன் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 100 மில்லியன் டாலர். இப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து எந்த ஒரு பேங்கா இருந்தாலும் அவனோட நெட் ஓப்பன் பொசிஷன் எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 100 மில்லியன் டாலராச்சும் வந்து இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஒரே நிமிஷம், லேப்டாப் ஆஃப் ஆயிடுச்சு. அப்படியே இருங்க, வரேன்.
ஓகே. அது ஆனா மறுபடியும் சில பல விஷயங்களா சொல்லிடுறேனே. அடுத்த ஒரு மாசம் சரியா? அடுத்த ஒரு மாசம் வந்து நான் கொஞ்சம் பிஸியா இருப்பேன். அதனால கிளாஸ் வந்து இருக்காதான்னு கேட்டீங்கன்னா கிளாஸ் இருக்கும். நான் பேசுறது கேக்குது தானே? கரெக்டா மே 27 முடியும் சரியா? கிளாஸ் வந்து கிளாஸ் வந்து எப்பயாச்சும் இருக்கும் சரியா? ஆனா வந்து மோஸ்ட்லி வந்து லைவ் வந்துருங்க. யூடியூப்ல அப்லோட் பண்றதுக்கான டைம்லாம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா தெரியல. கிளாஸ் வந்து வந்துருங்க சரியா? நான் மோஸ்ட்லி வச்சிருவேன். இருக்காதோ? இருக்கும் கரெக்ட். ஓகே. லைவ் கிளாஸ் வந்து கண்டிப்பா இருக்கும் சரியா? மோஸ்ட்லி இருக்கும் சரியா? அடுத்த ஒரு மாசம் மட்டும். வேற என்ன சொல்ல வந்தேன்? அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இதையும் நான் வச்சுக்காங்க சரியா? இப்போ வந்து இங்க வந்து ஒரு 18 பேர் இருக்கீங்களா, 17 பேர் இருக்கீங்களா, 16 பேர் இருக்கீங்களா? இல்ல வந்து யாருக்கும் என் ஐடி தெரியாது. உங்க ஐடி வந்து நான் யாருக்குமே மெசேஜ் பண்ணிருக்க மாட்டேன் சரியா? யாராச்சும் என் பேரை சொல்லி இந்த மாதிரி இந்த குரூப்ல வந்து சி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து யாராச்சும் மெசேஜ் பண்ணாங்கன்னா அது வந்து கண்டிப்பா நான் கிடையாது சரியா? இந்த விஷயம் வந்து போய்கிட்டு இருக்கு, நல்லா நான் வச்சுக்கோங்க. யாராச்சும் என் பேரை சொல்லி மெசேஜ் பண்ணாங்கன்னா அது கண்டிப்பா நான் கிடையாது, ஓகேவா? அதே மாதிரி இந்த குரூப்ல வந்து யாராச்சும் மெசேஜ் பண்றாங்க, ஏதோ ஒரு சஜஷனோ ஏதோ ஒண்ணு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஏன் ஐடி இல்லாம வேற ஐடியில இருந்து ஏதாச்சும் வந்துச்சுனாலும் அதுவும் நான் கிடையாது சரியா? ஏதாச்சும் சொல்லணும்னா நான் என் ஐடியில தான் சொல்லுவேன். இவங்களை வச்சு சொல்ல சொன்னேன், அவங்கள வச்சு சொல்ல சொன்னீங்கன்னா எதுவும் கேட்காதீங்க. புரிஞ்சுச்சு தானே? தேவையில்லாம யார்ட்டையும் பேசுறாங்க சரியா? இப்போ டவுட்னா குரூப்லயே கேளுங்க. பசங்களாலும் பொண்ணுங்களாலும் இதேதான். ஒரு பொண்ணு வந்து உன்ட்ட வந்து பேசுறாங்கன்னா தேவையில்லாம அது பேசாதீங்க, அது விட்டுருங்க. எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு? அதே இது ஒரு பொண்ணா இருந்தாலும் அதே தான். ஒரு பையன் வந்து பேசுறான்னா ஏன் பிஎம்ல வந்து பேசணும்? அது அவசியம் இல்லை சரியா? யார்ட்டையும் தேவையில்லாம பேசாதீங்க. இது பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு, அதனால சொல்றேன். ஏன் ஐடி நான் தான் பேசுறேன்னு சொல்லி வந்து பேசுறாங்க சரியா? ரெக்கார்டிங் போதும். இது என்ன இருக்கு, நல்ல விஷயம் தானே? டவுட் இங்கேயே கேளுங்க மேம். இங்கே கேட்டேன். இப்போ ஒரு டவுட் உங்களுக்கு இருக்குன்னா அவன்கிட்ட கேட்டீங்கன்னா அவன் ஒரு சொல்யூஷன் தான் கொடுப்பான். இங்க கேட்டீங்கன்னா 4 சொல்யூஷன் வரும் சரியா? அதே மாதிரி இங்க யாராச்சும் டவுட் கேட்கறாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும், இங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து என்னோட நல்லா தான் படிக்கிறவங்களா இருப்பாங்க சரியா? எதிர் வந்து குவான்ஸ் நல்லா போடுறவங்களா இருக்கான், ரீசனிங் நல்லா போடுறவங்களா இருக்கான். யாராவது டவுட் கேட்டாங்கன்னா உங்க ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்லுங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு 7:30 செஷன் இருக்குமான்னு கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து நான் தான் பதில் சொல்லணும் அர்த்தம் இல்ல. நீங்க உங்களுக்கு தெரியும்ல 7:30 செஷன் இருக்குன்றது. அவங்க கேட்டாங்கன்னா சொல்லுங்க. ஓகே ஓகே. ஆன் ஆயிடுச்சு சரியா? என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் கரெக்டா? கடைசியா என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? நீங்க பண்ணாதீங்க சரியா? நீங்க பண்ணாம இருந்தாலே உங்களுக்கு வராது. ஓகே. என்னது நெட் ஓப்பனா? ஓகே. அந்த நெட் ஓப்பன்லாம் நான் இருக்கு தானே? மொத்தம் வந்து 4 விஷயம் வந்து படிச்சிருப்போம் ஏப்ரல் 4 சரியா? இதுல வந்து சில பல ரூல்ஸ் வந்து இப்ப வந்து கொண்டு வராங்க. என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து முன்னாடி வந்து நான் வந்து ஸ்ட்ரிக்டா வந்து ரூல்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்திருந்தேன். அதுல வந்து இப்ப வந்து சில பல தளர்வு வந்து கொண்டு வராங்க. என்னென்ன கொண்டு வராங்க எடுத்துக்காங்க. முன்னாடி வந்து இந்த ஹெட்ஜிங் சொன்னேன்னா இதெல்லாம் வந்து பேன் பண்ணிருப்பாங்கன்னு சொன்னேன்னா இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து அது வந்து ஹெட்ஜிங் வந்து ஜென்யூனா இருந்தா மட்டும் அதுக்கு வந்து நாங்க வந்து அலோவ் பண்றோம். திருப்பி சொல்றேன், அந்த ஹெட்ஜிங் வந்து ஜென்யூனா இருந்தா மட்டும் நாங்க வந்து அலோவ் பண்றோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதே இது இந்த ரிலேட்டட் பார்ட்டிஸ் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா இதுவும் ஜென்யூனா இருந்தா வந்து நாங்க வந்து அலோவ் பண்றோம் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. வேற என்ன பாத்துக்கோங்க, அந்த நெட் ஓப்பன் பொசிஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுல 100 மில்லியன் இருந்துச்சா, அதுல வந்து எந்தவித மாற்றங்களும் இல்ல, அது வந்து 100 மில்லியன் தான் அப்படியே தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. மொத்தம் 4 விஷயம் சொல்லியிருப்பானே. நெட் ஓப்பன் பொசிஷன் வந்து ஓகே 100 மில்லியன் ஒரு வாட்டி. அடுத்து 2வது விஷயம் என்னது? ஓகே 3 சொல்லிட்டேனா? ஆனா வச்சுக்காங்க, இந்த ஹெட்ஜிங் வந்து ஜென்யூனா இருந்துச்சுன்னா வந்து இப்ப வந்து அலோவ் பண்றாங்க சரியா? இது ஒரு விஷயம். அதே வந்து இந்த ரிலேட்டட் பார்ட்டிஸ் அக்ரிமெண்ட் இருக்கு பாத்தீங்களா, இதுவும் ஜென்யூனா இருந்தா வந்து அலோவ் வந்து பண்றாங்க.
அதே மாதிரி இந்த நெட் ஓப்பன் பொசிஷன் லிமிட் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து 100 மில்லியன் வந்து அது வந்து எந்த வித மாற்றங்கள் இல்ல, அது வந்து அப்படியே தான் இருக்கும் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. ஓகே, நாலாவது விஷயம் சரியா, இதுதான் சொல்ல விட்டேன். இந்த நாலாவது விஷயம் என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து, ஒருவேளை இப்பதான ரூல்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்கான், ஏப்ரல் மாசம் தான் ரூல்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்கான். ஒருவேளை முன்னாடி ஜனவரி மாசமோ டிசம்பர் மாசமோ கான்ட்ராக்ட் வந்து போட்டிருப்பான் பாத்தீங்களா, அவனுக்கு என்ன சொல்றான்னா, நீ முன்னாடியே கான்ட்ராக்ட் வந்து போட்டுட்ட, உனக்கு வந்து இந்த ரூல்ஸ்ல வந்து விலக்கு வந்து தரேன்பா, நீ வந்து அந்த கான்ட்ராக்ட் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்ப இருக்க ரூல்ஸுக்காக வந்து அந்த கான்ட்ராக்ட் வந்து உனக்கு வந்து கேன்சல் ஆகும் அப்படின்ற பயம்லாம் இல்ல, நீ வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சா? அதையும் லிமிட்டை பாத்துக்காங்க. அந்த கான்ட்ராக்டோட லிமிட் வந்து 100 மில்லியனுக்குள்ள இருந்தா மட்டும்தான். நல்லா வச்சுக்கோங்க, அந்த கான்ட்ராக்டோட லிமிட் வந்து 100 மில்லியனுக்குள்ள இருந்துச்சுன்னா மட்டும் நீ வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. விளங்கிச்சுட்டானே எல்லாத்துக்கும்? 4 பாயிண்ட் சொன்னேன். ஆல்ரெடி என்ன படிச்சிருந்தோம், இப்ப இந்த நியூஸ்ல வந்து மொத்தம் 4 பாயிண்ட். யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலையா? அப்பப்போ வந்து விட்டு விட்டு வந்துச்சு. ஓகே, அவ்வளவுதான் இருக்கும் சரியா. அடுத்த நியூஸ் வந்துருங்க. அடுத்த நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, மொத்தம் வந்து 3 அப்பாயின்மெண்ட் சரியா. ஃபர்ஸ்ட் யாருன்னு பாத்துக்கோங்க, பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த பேங்க் ஆஃப் இந்தியால எம்டிஎன்சிஓ வந்து ராஜ்னிஷ் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க சரியா. கடந்த 2023 இருந்து இவங்க தான் வந்து இருக்காங்க. இவங்களை வந்து அடிஷனலா வந்து இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க அப்படின்றதான் விஷயம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பேங்க் என்னன்னு கேட்டீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா சரியா. இதுல வந்து எம்டிஎன்சிஓ யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த தேபதே சாண்ட் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க. அவங்களையும் ஒரு 3 வருஷம் வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்றாங்க. அதுக்கடுத்து வந்து ஒரு எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர், அவரோட பேர் பார்த்துக்காங்க அசுதோஷ் சௌத்ரி அப்படின்றது அவங்களோட பேர் சரியா. இவங்க வந்து இந்தியன் பேங்க்ல வந்து எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் வந்து இருந்திருப்பாங்க. அவங்களையும் இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்றாங்க சரியா. அதுக்கடுத்து வந்து ஒருத்தவங்க, அவங்களோட பேர் பார்த்துக்காங்க அஸ்வினி குமார் அப்படின்னு ஒருத்தவங்க. அவங்க வந்து எந்த பேங்கோட எம்டிஎன்சிஓன்னு கேட்டீங்கன்னா யூகோ பேங்கோட எம்டிஎன்சிஓ. இவங்களோட 10 இயரும் ஜூன் 1 முடியுது. ஆனா வந்து இவங்களை பத்தி எந்த விஷயம் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. இவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்களா இல்லையா அப்படின்றத இப்ப வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஃபியூச்சர்ல வந்து நாங்க வந்து சொல்லுவோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? நம்ம கேபினெட் வந்து ஒரு 3 பேருக்கு வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். அடங்குச்சுதானே? அவங்களோட பதவிக்காலம் வந்து ஜூன் 1 முடிய போகுது. அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா 3 பேருக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். ஆமா, 3 பேங்க். ஒன்னு வந்து பேங்க் ஆஃப் இந்தியா, இன்னொன்னு வந்து பேங்க் ஆஃப் பரோடா. இந்த இந்தியன் பேங்க்குக்கு மட்டும் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் சரியா. அவரோட பேர் பார்த்துக்கோங்க அசுதோஷ் சௌத்ரி அப்படின்றதான் அவங்களோட பேர். ஓகே, அடுத்த நியூஸ் போயிடலாம். அடுத்த நியூஸ் வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் இருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்து ஒரு கிரெடிட் கார்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க. யார் யாருன்னு பாத்துக்காங்க, பஞ்சாப் நேஷனல் பேங்கும் கிவி அப்படின்னு ஒருத்தவங்களும் சேர்ந்து ஒரு கிரெடிட் கார்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த கிரெடிட் கார்டோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பிஎன்பி கிவி கிரெடிட் கார்டு அப்படின்ற ஒரு கிரெடிட் கார்டு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. எந்த நெட்ஒர்க்ல லான்ச் பண்ணிருக்காங்க பாத்துக்காங்க, ரூபே நெட்ஒர்க்ல வந்து லான்ச் பண்ணி பண்ணிருக்காங்க. ஓகேவா? இது வந்து எந்த மாதிரி கிரெடிட் கார்டுன்னு கேட்டீங்கன்னா வந்து யூபிஐ எனபிள் கிரெடிட் கார்டு சரியா. நார்மலா வந்து நீ யூபிஐ யூஸ் பண்ணா என்ன பண்ணுவ, உன்னோட பேங்க் அக்கௌண்ட் வந்து அட்டாச் வந்து பண்ணுவேன். ஒன்ஸ் வந்து நீ ஸ்கேன் பண்ணினா வந்து உன் பேங்க் அக்கௌண்ட்ல வந்து காசு வந்து போகும். ஓகேவா? இது என்னடா வந்து யூபிஐ லிங்க்டுன்னு கேட்டீங்கன்னா வந்து
நீ வந்து உன்னோட டெபிட் கார்டுல இருந்து தான் வந்து நார்மலா வந்து யூபிஐ பேமெண்ட் வந்து பண்ண முடியும். இதை வந்து கிரெடிட் கார்டு வழியா வந்து பண்ணிக்கலாம். சரியா, உன்னோட யூபிஐ பேமெண்ட்டை இந்த கிரெடிட் கார்டு வழியா வந்து பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு கிரெடிட் கார்டு வந்து லான்ச் வந்து பண்ணியிருக்காங்க. யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க, பஞ்சாப் நேஷனல் பேங்கும் கிவியும் சேர்ந்து வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். ஒருவேளை நீ வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வந்து இந்த கிரெடிட் கார்டு வழியா வந்து பண்ணேன்னா உனக்கு வந்து 0.5ல இருந்து 1.5 முடியும் வந்து உனக்கு வந்து கேஷ்பேக் வந்து தருவோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பான். விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? கொஞ்சம் டக்குன்னு சொல்லுங்க. ஓகே, அடுத்து வந்து ஒரு டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அதோட பேர் பார்த்துக்கோங்க, FIFA உமன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்றது அந்த ப்ரோக்ராமோட பேரு. ஆக்சுவலா என்ன பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து FIFA என்ன பண்ணிருப்பானா வந்து இந்த உமன்ஸ் ஃபுட்பால்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ப்ரோக்ராமோட பேர் தான் வந்து இந்த FIFA உமன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். சரியா, இது கீழே என்ன பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த உமன்ஸ் டீமுக்கான தேவையான ஸ்பான்சர்ஷிப்பு, மார்க்கெட்டு, ரெவன்யூ இதெல்லாம் வந்து உமன்ஸுக்கும் கிடைக்கப்படணும் அப்படின்றதுக்காக இந்த ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. என்ன பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 கண்ட்ரிஸ் வந்து செலக்ட் வந்து பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கிறதுக்கு இந்த ப்ரோக்ராம் கீழே அவங்களுக்கு தேவையான ஸ்பான்சர்ஷிப்போ இல்லைன்னா வந்து அவங்களுக்கு தேவையான உதவிகள் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே இந்த 12 டீமுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் கீழே வந்து பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் தான் வந்து இந்த ப்ரோக்ராம். சரியா, சரி, இப்ப என்ன பண்ணிருக்காங்க, அந்த 12 டீம்ல வந்து இந்தியாவையும் செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த 12 டீமே சொல்லியிருப்பாங்க. சரியா, அதுல வந்து இந்தியாவும் ஒரு டீம் அப்படின்னு வச்சுக்காங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து எப்போ வந்து கண்டக்ட் பண்றாங்கன்னா இது ஆன்லைன்ல தான் வந்து கண்டக்ட் பண்றாங்க. மேல இருந்து அக்டோபருக்குள்ள வந்து கண்டக்ட் பண்றாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுதானே? வேற எதுவும் அதுல இருக்காது. ஓகே, அடுத்து வந்து 3 சயின்ஸ் மியூட். சரியா, ஃபர்ஸ்ட் விஷயம் ஜான் கிளென் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. இவரை பத்தி நாம ஆல்ரெடி பார்த்திருப்போம். ஆக்சுவலா வந்து இந்த எர்த்தோட ஆர்பிட் இருக்கும் பாத்தீங்களா, நல்லா நினைச்சுக்காங்க, ஒரு இந்த எர்த்தோட ஆர்பிட் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுல வந்து ஒரு அமெரிக்கன் ஃபர்ஸ்ட் வந்து எந்த அமெரிக்கன் வந்து இந்த எர்த்தோட ஆர்பிட்டுக்கு வந்து போயிருப்பான்னு கேட்டீங்கன்னா இந்த ஜான் கிளென் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து போயிருப்பாங்க. சரியா, அதுக்காக என்ன பண்ணிருப்பாங்கன்னா ப்ளூ ஆர்ஜின் அப்படின்ற ஒரு கம்பெனி அவன் வந்து புதுசா வந்து ஒரு ராக்கெட் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த ராக்கெட்டுக்கு வந்து இவரோட பேரே வந்து வச்சிருப்பாங்க. சரியா, கிளென் அப்படின்ற ஒரு பேரே வந்து வச்சிருப்பாங்க. எதுக்காகனா வந்து அவரை வந்து பெருமைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த பேர் வந்து வச்சிருப்பாங்க. ஓகேவா, அந்த ராக்கெட்டோட பேர் பார்த்துக்கோங்க, நியூ கிளென் அப்படின்றதுதான் இந்த ராக்கெட்டோட பேரு. இப்ப என்ன பண்றாங்க வந்து இந்த ப்ளூ ஆர்ஜின் புதுசா வந்து ஒரு சேட்டலைட் வந்து லான்ச் வந்து பண்றாங்க. எந்த மாதிரி சேட்டலைட்னு பாத்துக்கோங்க, கம்யூனிகேஷன் சேட்டலைட். சரியா, அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ப்ளூபேர்ட் 7 அப்படின்றதுதான் அதோட பேர். சரியா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சேட்டலைட் வந்து விண்ணுக்கு வந்து போகணும்னா கண்டிப்பா வந்து ஒரு ராக்கெட் வந்து தேவைப்படுமா. இப்போ வந்து இதுல வந்து எந்த ராக்கெட் யூஸ் பண்ணி இந்த சேட்டலைட் வந்து விண்ணுக்கு வந்து அனுப்புறான்னு கேட்டீங்கன்னா இந்த நியூ கிளென் அப்படின்ற ஒரு சேட்டலைட் யூஸ் பண்ணி தான் வந்து அனுப்புறாங்க. ஓகே, இதையும் நான் வச்சுக்கோங்க, இது முக்கியமான விஷயம். இந்த படம் இருக்கான்னு தெரியலையே. ஓகே, இந்த படம் வந்துருச்சா? இந்த படத்தை பாத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் தெரிஞ்சு யூஸ் பண்ணும். சரியா, இந்த நியூ கிளென் அந்த ராக்கெட்டை யூஸ் பண்ணி தான் வந்து அனுப்புறாங்க. எங்க வச்சு அனுப்புறாங்க கேட்டீங்கன்னா புளோரிடால இருந்து இந்த ராக்கெட் வந்து புறப்படுது அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க என்னன்னா இந்த நியூ கிளென் ராக்கெட் இருக்கு பாத்தீங்களா, இந்த படத்தை பாத்துக்கோங்க. இதுல வந்து மொத்தம் வந்து 3 விஷயம் இருக்கு. ஸ்டேஜ் 1 இருக்கும், ஸ்டேஜ் 2 இருக்கும், அப்பர் ஸ்டேஜ் 1 இருக்கும். ஓகேவா, இதோட டார்கெட் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஸ்டேஜ் 1 இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்டேஜ் 1ல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பூஸ்டர் மாதிரி வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த பூஸ்டர் அந்த லேண்டர்னு சொல்லுவாங்க. இந்த பூஸ்டர் வந்து சக்சஸ்ஃபுல்லா இது எப்படி வேலை செய்யணும்னு கேட்டீங்கன்னா வந்து ராக்கெட் வந்து மேல போகுமா, மேல போகிற பையன் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜா வந்து கலந்து வந்து விழுகும். சரியா, நான் ஆல்ரெடி சொல்லிருப்பேன், இந்த ராக்கெட் கதையும் நம்மளோட வாழ்க்கை கதையும் வந்து ஒண்ணு. சரியா, எப்பப்போ வந்து நீ வந்து வாழ்க்கையில இருந்து ஒரு விஷயத்த கலந்து போய்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஸ்கூல்ல வந்து படிப்பேன், அப்ப நிறைய பேர் உங்க கூட இருந்திருப்பாங்க. அடுத்து வந்து காலேஜ் படிப்பேன், அப்ப வந்து கொஞ்சம் பேர் உங்க கூட இருந்திருப்பாங்க. அடுத்து வந்து வாழ்க்கை இந்த மேரேஜ் ஆகும், அப்ப வந்து கொஞ்சம் பேர் வந்து இருப்பாங்க. கடைசியா போறப்ப வந்து நீ தனியா தான் போற மாதிரி இருக்கும். அதே மாதிரிதான் அந்த ராக்கெட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறப்ப வந்து நிறைய பார்ட்ஸ் வந்து இருக்கும். சரியா, கொஞ்சம் தூரம் போனோடனே இந்த ஸ்டேஜ் வந்து கலந்து வந்து விழுந்துடும். அடுத்து இந்த ஸ்டேஜ் 2 வந்து கலந்து வந்து விழுகும். அடுத்து மேல மேல போக வந்து கடைசியா வந்து அந்த ராக்கெட் மட்டும் தான் வந்து போகும். சரியா, இதுதான் வந்து இந்த ராக்கெட்டோட தத்துவம். இப்ப எதுக்காக இந்த விஷயத்த வந்து சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து அதான். ஓகே,
ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஸ்டேஜ் ஒன்று இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து கொஞ்சம் தூரம் வந்து இதோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ராக்கெட்டோட உந்துதல் தான் சரியா, அதை ஃபோர்ஸ் பண்ணி மேல அனுப்புறது அதோட வேலை. மேல அனுப்புன பிறகு வந்து அது திருப்பி வந்து கீழே வந்துடும். இப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த நியூ இங்கிலாந்து ராக்கெட்டோட ஸ்டேஜ் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து கீழே வந்துருச்சு. கரெக்டா வந்து ஒரு ஷிப்பு மாதிரி இருக்கும். அந்த ஷிப்போட பேர் பாத்துக்கோங்க, டிரான் ஷிப்னு சொல்லுவாங்க. அந்த ஷிப்ல வந்து கரெக்டா வந்து வந்துருச்சு. இது வந்து ஒரு சக்சஸ். என்னால சக்சஸா இருந்தாலும் இதோட பிரைமரி டார்கெட் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஆர்பிட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஆர்பிட்ல வந்து கரெக்டா போய் வந்து சுத்தணும் சரியா. அதுல வந்து இதை வந்து அந்த பாதையை வந்து விலக்கி இருக்கும். புரிஞ்சுச்சா? இந்த ஆர்பிட் பாதையில வந்து கரெக்டா வந்து போகணும். ஆனா வந்து இது வந்து கரெக்டா வந்து போயிருக்காது. இதை என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த சேட்டலைட் வந்து பார்ஷியலா சக்சஸ் ஆயிருக்கு, பார்ஷியலா வந்து ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? ஓகே, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த டான்ஷிப் சொன்னேன்னா அந்த அந்த பூஸ்டர் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து இருக்கும்னு சொன்னேன்னா அந்த பூஸ்டரோட பேர் பார்த்துக்கோங்க, நெவர் டெல் மீ த ஆர்ட்ஸ் அப்படின்றதான் அந்த பூஸ்டரோட பேரு. ஓகேவா? அந்த ஷிப்ல வந்து கரெக்டா வந்து இறங்கி இருக்கும்னு சொன்னேன்னா அந்த ஷிப்போட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜாக்லின் அப்படின்றதான் அந்த ஷிப்போட பேர். எங்க இருக்கும்னு கேட்டீங்கன்னா அட்லாண்டிக் ஓஷன்ல வந்து அந்த ஷிப் வந்து இருந்திருக்கும். அங்கதான் வந்து அந்த பூஸ்டர் வந்து இறங்கி இருக்கும். ஓகே, நான் சொன்னேன் அந்த பூஸ்டர் யூஸ் பண்ணுவாங்க அந்த ஸ்டேஜ் ஒன்ல. அந்த ஸ்டேஜ் ஒன்ல யூஸ் பண்ற பூஸ்டர் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண பூஸ்டர் சரியா, அதை வந்து ரீயூஸ் பண்ணி வந்து யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி ப்ளூ ஆர்ஜின் ரீயூஸ் பண்ற அந்த ஸ்டேஜ் ஒன் அந்த பூஸ்டர் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு பூஸ்டர் வந்து ரீயூஸ் பண்ணதே இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து ரீயூஸ் பண்ண ஒரு பூஸ்டர் வந்து இதுலதான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகே, எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். அந்த ஃபர்ஸ்ட் டைம் அதெல்லாம் நான் வச்சுக்கோங்க சரியா. ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு டெலஸ்கோப் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. யார் இந்த விஷயத்த வந்து பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க, நாசா தான் வந்து ஒரு டெலஸ்கோப் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதோட பேர் பாத்துக்கோங்க ரோமன் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படின்றதான் அதோட பேர். ஓகே, இது என்ன சொல்லிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த டெலஸ்கோப் யூஸ் பண்ணி நாங்க என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து இந்த எக்ஸோ பிளானட் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, எக்ஸோ பிளானட் எல்லாம் புரியுதா, சோலார் சிஸ்டத்தை தாண்டி சில பிளானட் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுல என்னென்ன இருக்கு அது எங்கெங்க இருக்கு அப்படின்ற ஸ்டடி பண்றதுக்காக நாங்க இந்த சேட்டலைட் வந்து யூஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த டார்க் மேட்டர்னு சொல்லுவாங்க, லைக் வந்து கண்ணுக்கு தெரியாத மேட்டர்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இதை பாக்குறதுக்காகவும் அதே மாதிரி வந்து கேலக்சில வந்து ஏகப்பட்ட கேலக்சி இருக்கும் சரியா, ஏகப்பட்ட கேலக்சி இருக்கும், ஏகப்பட்ட ஸ்டார்ஸ் இருக்கும். இதை பற்றி ஸ்டடி பண்றதுக்காக வந்து இந்த டெலஸ்கோப் வந்து நாங்க வந்து யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? புதுசா ஒரு டெலஸ்கோப் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. எவ்வளவு காசு ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா 4 பில்லியன் வந்து ஆகுது அப்படின்றது, 4 பில்லியன் ஆகுது அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. இது வந்து மொத்தம் வந்து எத்தனை மீட்டர்னு கேட்டீங்கன்னா 12 மீட்டர் வந்து இந்த டெலஸ்கோப் வந்து இருக்கும். ஓகேவா? ஆக்சுவலா வந்து இதோட பேர் என்ன சொன்னேன், நான்சி கிரேஸ் ரோமன் ஸ்பேஸ் டெலஸ்கோப்னு சொன்னா இந்த நான்சி கிரேஸ் ரோமன்றது வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா நாசாவோட ஃபர்ஸ்ட் சீஃப் ஆஸ்ட்ரோனமர் இவர் தான் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சுட்டானே? இந்த மிஷினுக்கு வந்து யார் வந்து ஹெட்டா வந்து இருக்க போறாங்கன்னா ஜூலி அப்படின்ற ஒருத்தவங்க தான் வந்து லீட் பண்ண போறாங்க அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்த நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம பாகிஸ்தான் நேவி இருக்கான் பாத்தீங்களா, இந்த பாகிஸ்தான் நேவி வந்து புதுசா வந்து ஒரு விஷயத்த வந்து டெஸ்ட் வந்து பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா வந்து இது ஒரு மிசில் தான் சரியா. அந்த மிசிலோட பேர் பாத்துக்கோங்க டைமூர் அப்படின்றது அந்த மிசிலோட பேர் சரியா. இந்த மிசில் என்ன பண்ணுங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஏர் மிசில் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட வந்து 600 கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்ட டார்கெட்டையும் கரெக்டா போய் வந்து இந்த மிசில் வந்து அடிக்கும் சரியா. அந்த மாதிரி ஒரு மிசில் வந்து இப்ப வந்து டெஸ்ட் வந்து பண்ணிருக்காங்க. யார் பண்ணிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க, பாகிஸ்தான் நேவி தான் அந்த விஷயத்த வந்து பண்ணிருப்பாங்க. இந்த மிசில் இருக்கு பாத்தீங்களா, இதை டெவலப் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா குளோபல் இண்டஸ்ட்ரியல் டிஃபென்ஸ் சொல்யூஷன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. டிஃபென்ஸ் பாகிஸ்தானோட டிஃபென்ஸ்ல சேர்ந்த குளோபல் இண்டஸ்ட்ரியல் டிஃபென்ஸ் சொல்யூஷன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து இதை வந்து டெவலப் வந்து பண்ணிருப்பாங்க அப்படின்றதே நான் வச்சுக்கணும். ஒரு மிசில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வந்து தூக்கிட்டு போகும் பாத்தீங்களா, ஒரு அது பேர் என்ன ஏர்கிராப்ட்னு சொல்லுவாங்களே, ஒரு ஜெட் மாதிரி ஃபைட்டர் ஜெட் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, எந்த ஜெட்ல வந்து இந்த மிசில் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா JF-17 அதாவது 17 தண்டர் அப்படின்ற ஒரு ஜெட் இருக்கும். அந்த ஜெட்ல தான் வந்து நாங்க வந்து இந்த மிசில வந்து யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? ஒரு மிசில வந்து இப்ப வந்து டெஸ்ட் வந்து பண்றாங்க. யாரு பண்றாங்க, அது எத்தனை கிலோமீட்டர் தாண்டி வந்து தாக்கும், இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? டெவலப் பண்ணது யாரும் அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. புரிஞ்சுச்சானே? அடுத்து போலாம் தானே. அதுக்கப்புறம் வந்து நாஸ்கோம், இதை பத்தி ஆல்ரெடி படிச்சிருப்போம் இந்த மாதிரி போட போறாங்கன்னு சொல்லி. இப்ப என்ன பண்ணிருப்பாங்க வந்து 2 அப்பாயின்மெண்ட் சரியா. இந்த நாஸ்கோமோட சேர்பர்சனா வந்து ஒருத்தவங்க வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. யார பண்ணிருக்கான்னு பாத்துக்கோங்க, ஸ்ரீகாந்த் அப்படின்ற ஒருத்தவங்க வந்து பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி இவங்க வந்து ஃபிராக்டல் அப்படின்ற ஒரு கம்பெனியோட கோஃபவுண்டராகவும் இருந்திருப்பாங்க, சிஇஓவாகவும் இருந்திருப்பாங்க. இப்போ வந்து அவங்கள வந்து நாஸ்கோமோட சேர்பர்சனா வந்து போடுறாங்க.
யாரை தூக்கிட்டு வந்து வராங்கன்னு கேட்டீங்கன்னா சிந்து அப்படின்ற ஒருத்தவங்களை வந்து தூக்கிட்டு வந்து வராங்க அப்படின்றது சொல்ல தெரியணும். அதுக்கப்புறம் வந்து ஒயிட் சேர்பர்சனா வந்து யாரை வந்து போட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து கிஷோர் பட்டேல் அப்படின்னு ஒருத்தவங்களை வந்து போட்டிருப்பாங்க. ஓகே, அன்னைக்கு என்ன பார்த்தோம்? கிஷோர் பாட்டீலா? புரிஞ்சுட்டானே? அடுத்து போலாம் தானே. அடுத்து வந்து 2 அவார்டு மறந்துச்சா? 2 அவார்டு சரியா. ஆக்சுவலா வந்து இந்தியன் ஆர்மியோட சீஃப் இருப்பாங்க பாத்தீங்கன்னா இந்த உபேந்திரா, அவங்களுக்கு வந்து ஒரு கௌரவம் வந்து பண்ணிருப்பாங்க. என்ன கௌரவம் வந்து பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு காலேஜ் ஒன்று இருக்கும். அந்த காலேஜோட பேர் பாத்தீங்கன்னா யூஎஸ் ஆர்மி வார் காலேஜ் அப்படின்றது அந்த காலேஜோட பேரு. அவன் என்ன பண்ணிருப்பாங்க வந்து இன்டர்நேஷனல் ஹால் ஆஃப் ஃபேம் வந்து கொடுத்திருப்பாங்க. யாருக்கு கொடுத்திருப்பாங்க பாத்துக்கோங்க, நம்மளோட சீஃப் இந்த உபேந்திராவுக்கு வந்து கொடுத்துருவாங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஹால் ஆஃப் ஃபேம் வந்து வாங்குறது, இந்த காலேஜ் கொடுக்குற இன்டர்நேஷனல் ஹால் ஆஃப் ஃபேம் வந்து வாங்குற 3வது இந்தியர் இவர் தான் அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. இந்தியன்றத விட 3வது சீஃப் இவர் தான் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து யார் வந்து வாங்கியிருப்பாங்க கேட்டீங்கன்னா இந்த வி.கே. சிங் அப்படின்ற ஒருத்தவங்க வந்து வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த விக்ரம் சிங் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க 2 பேரும் வந்து ஆல்ரெடி வந்து வாங்கியிருப்பாங்க. இப்போ வந்து 3வது வந்து இவர் வந்து வாங்குறாங்க. கடைசியா என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா, நம்ம உபேந்திரா இருப்பார் பாத்தீங்களா, இவர் வந்து ஆக்சுவலா வந்து இந்த காலேஜ்ல தான் படிச்சிருப்பாரு சரியா, அப்படின்றதையும் சொல்லியிருப்பான். வேற எதுவும் அதுல இருக்காது. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் சரியா, சார்க் ஸ்வாப் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து எப்போ போட்டிருப்பாங்க கேட்டீங்கன்னா 2012 வந்து போட்டிருப்பாங்க. இதுக்காக இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து போட்டிருப்பாங்க கேட்டீங்கன்னா, இந்தியாவை சுத்தி இருக்க கண்ட்ரீஸ்ல இருக்கும் பாத்தீங்களா, அதாவது இந்த நெய்பர் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கண்ட்ரீஸ்க்கு வந்து தேவையான உதவிகள் வந்து பண்ணணும், இந்த தேவையான பண உதவிகள் வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து போட்டிருப்பாங்க. அதுதான் வந்து இந்த சார்க் ஸ்வாப் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க் சரியா. இந்த ஃப்ரேம் ஒர்க் கீழ வந்து நம்ம என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 2024 வந்து அதுக்கு முன்னாடி சரியா, 2024 முன்னாடியே வந்து மாலத்தீவுக்கு வந்து ஒரு $400 மில்லியன் வந்து கொடுத்திருப்பாங்க சரியா. ஆனா வந்து அதோட மெச்சூரிட்டி பீரியட் வந்து எப்பன்னு கேட்டீங்கன்னா 2024 முடியுது. அதாவது முன்னாடி கொடுத்த $400 மில்லியன் இருக்கும் பாத்தீங்களா, அத வந்து மெச்சூரிட்டி பீரியட் வந்து எப்பன்னு கேட்டீங்கன்னா 2026. என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி $400 மில்லியன் வந்து 2024 வந்து கொடுத்தோம். அதை வந்து இப்போ வந்து ஃபுல்லா வந்து மாலத்தீவு வந்து கொடுத்து வந்து முடிச்சுட்டாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. வேற என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா, அதே மாதிரி வந்து இந்த டீ பில்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, ட்ரெஷரி பில்ஸ், அது வந்து ஒரு 100 மில்லியன் மதிப்புள்ள ஒரு ட்ரெஷரி பில் வந்து மாலத்தீவுக்கு வந்து கொடுத்திருப்போம். அதோட மெச்சூரிட்டி பீரியட் வந்து முடிகிற மாதிரி இருந்திருக்கும். அதை என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ரோல் ஓவர் வந்து பண்ணிருப்பாங்க. அதை வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிருப்பாங்க அப்படின்றதே நான் வச்சுக்காங்க. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி படிச்சது. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து இந்த மெச்சூரிட்டி பீரியட் வந்து முடிஞ்சிச்சா, ஆல்ரெடி கொடுத்த 400 மில்லியன் வந்து கொடுத்து முடிச்சுட்டானா, இப்ப வந்து புதுசா வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து போடுறாங்க. என்ன போடுறாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த அக்ரிமெண்ட்ல வந்து புதுசா வந்து காசு வந்து தராங்க. அதோட ஃபர்ஸ்ட் தவணையா வந்து எவ்வளவு தந்திருக்காங்கன்னா மாலத்தீவுக்கு தான் வந்து தராங்க. எவ்வளவு தராங்கன்னு பாத்துக்கோங்க, 30 மில்லியன் வந்து இந்தியா வந்து தராங்க அப்படின்றதுதான் விஷயம். வழங்குச்சா? நான் சொன்ன விஷயம் எல்லாம் முக்கியம் சரியா. 2012 தான் அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து போட்டிருப்பாங்க. அது கீழே 400 மில்லியன் அதை ஃபுல்லா கொடுத்து முடிச்சுட்டான் சரியா. அதே மாதிரி ட்ரெஷரி பில் வந்து எப்ப கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து புதுசா வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட்ல ஃபர்ஸ்ட் தவணையா வந்து ஒரு 30 பில்லியன் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்றதான் விஷயம். ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 3 பேர் எம்ஓஐ சென்ட் பண்ணிருப்பாங்க. யார் யாருன்னு பாத்துக்கோங்க. எல்என்டி செமிகண்டக்டர் ஒருத்தவங்களும், எல்என்டி யோமா அப்படின்னு ஒருத்தவங்களும், அதுக்கப்புறம் வந்து பாலஜன் அப்படின்னு ஒருத்தவங்களும் சரியா. 3 பேர் எம்ஐ சைன் பண்ணிருப்பாங்க. எத்தனை வருஷத்துக்கு வந்து சைன் பண்ணிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா 5 வருஷத்துக்கு வந்து சைன் வந்து பண்ணிருப்பாங்க சரியா. எதுக்காக சைன் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா, இந்தியாவோட ஓன் ஏஐ சிஸ்டத்தை வந்து உருவாக்கணும். திருப்பி சொல்றேன், இந்தியாவோட ஓன் ஏஐ சிஸ்டத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்றதுக்காக 3 பேர் எம்ஐ சைன் பண்ணிருப்பாங்க. எல்என்டி செமிகண்டக்டர் டெக்னாலஜி அப்படின்னு ஒருத்தவங்களும், எல்என்டி வியோமா அப்படின்னு ஒருத்தவங்களும், அதுக்கப்புறம் வந்து பாரத் ஜென் அப்படின்னு ஒருத்தவங்களும். ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து இந்த எல்என்டி செமிகண்டக்டர் வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த சிப் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த ஏஐ சம்பந்தப்பட்ட சிப் எல்லாம் வந்து உருவாக்குறது வந்து இவனோட வேலை. அதுக்கப்புறம் வந்து இந்த எல்என்டி வியோமா இருக்கான் பாத்தீங்களா, இவனோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அது தேவையான கம்ப்யூட்டர்ஸ், இந்த க்ளவுட் நெட்ஒர்க், இந்த டேட்டா சென்டர், இந்த மாதிரி விஷயம் எல்லாம் தேவைப்படும் பாத்தீங்களா, அதை வந்து உருவாக்குறது வந்து இவனோட வேலை சரியா. இந்த பாரத் ஜெனோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஏஐ மாடல் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும், அதுக்கு என்னென்ன லாங்குவேஜ் வந்து தேவைப்படும், இந்த மாதிரி டிசைன் பண்றாங்க பாத்தீங்களா, அது வந்து இந்த பாரத் ஜெனோட வேலை சரியா. இந்த 3 பேர் சேர்ந்து இப்ப வந்து இந்தியாவுக்கு அவனோட ஓன் ஏஐ சிஸ்டத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 5 வருஷம் வந்து எம்ஓஐ சைன் பண்ணிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். இல்ல வேற என்னென்ன நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன சொன்னேன், இந்த எல்என்டி வந்து இந்த க்ளவுட் கம்ப்யூட்டர், இந்த கம்ப்யூட்டர் நெட்ஒர்க், டேட்டா சென்டர் எல்லாம் வந்து கொண்டு வரான்னு சொன்னா எங்க வச்சு கொண்டு வரான்னா வந்து காஞ்சிபுரம், தமிழ்நாட்டுல காஞ்சிபுரம் அப்படின்ற இடத்துல ஒரு 30 மெகாவாட்டுக்கு வந்து இந்த விஷயத்த வந்து பண்றாங்க. ஓகே, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். புரிஞ்சிச்சு தானே?
ஹலோ, இருக்கீங்களா இல்லையா? புரியுதா இல்லையா? ஓகே, அது என்ன நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஏப்ரல் 22 வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொஃபஷனல் டேவா வந்து அக்சர் வந்து பண்றாங்க. ஆக்சுவலா வந்து இது வந்து ஏப்ரலோட கடைசி வீக்ல வந்து ஒரு புதன்கிழமை வந்து வரும் பாத்தீங்களா? அப்பதான் வந்து அப்சர் வந்து பண்ணுவாங்க. இந்த வாட்டி எப்பன்னு கேட்டீங்கன்னா ஏப்ரல் 22 அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஏப்ரல் 23 வந்து யூஎன் ஸ்பானிஷ் லாங்குவேஜ் டேவா வந்து அப்சர் வந்து பண்ணுவாங்க. நம்ம வரிசையா வந்து படிக்கணும். இந்த யூஎன் கீழ வந்து 6 அபிஷியல் லாங்குவேஜ் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சைனீஸ் லாங்குவேஜ் டே வந்து 20ஆம் தேதி. அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ்க்கு வந்து 23 தானே, 23. அதே மாதிரி வந்து ஸ்பானிஷ்க்கு வந்து 23. மார்ச் மாசம் வந்து ஒண்ணு வந்து படிச்சிருப்போம் சரியா. அதுக்கப்புறம் வந்து நவம்பர்ல ஒண்ணு வரும். 4, 5 ஜூலைல ஒண்ணு வரும் சரியா. பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வேர்ல்டு மலேரியா டே வந்து ஏப்ரல் 25 அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. எந்த தீம் கீழ வந்து கொண்டாடுறாங்கன்னா அப்சர் வந்து பண்றாங்க. ட்ரிவன் டு எண்ட் மலேரியா அப்படின்ற ஒரு தீம் கீழ வந்து அப்சர் வந்து பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு வீக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொஃபஷனல் வீக். இது வந்து ஏப்ரலோட கடைசி வாரம் வந்து இந்த வீக் வந்து அப்சர் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு புக்கு அன்எர்த்திங் மிலிட்ரி மித் அண்ட் மிஸ்ட்ரிஸ் அப்படின்றது அந்த புக்கோட பேரு. இது யார் எழுதியிருப்பாங்க கேட்டீங்கன்னா மனோஜ் முகுந்த் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து எழுதியிருப்பாங்க. ஓகேவா. கடைசியா வந்து ஒரு மீட்டிங் 7th ஜாயின்ட் குரூப் ஆஃப் கஸ்டம் மீட்டிங் அப்படின்ற ஒரு மீட்டிங் எங்க வச்சு நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா கேரளால மூணார் அப்படின்ற ஒரு இடம் இருக்கும் பாத்தீங்களா, அங்க வச்சுதான் நடக்குது. இந்தியாவுக்கும் பூட்டானுக்கும் இடையில வந்து நடக்குது அப்படின்றது சொல்ல தெரியணும். புரிஞ்சுச்சா?